அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி ரசூலை கரீம் மஹபத். அன்பு சகோதரர் கீழக்கரை சீனி ஃபாரூக் அவர்கள் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அந்த இமாம் சொல்லக்கூடிய கருத்து சரிதானா, இதை பற்றிய விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அந்த இமாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரண்டு கண்ணும் தெரியாத மிஸ்ர் தேசத்தைச் சேர்ந்த ஒரு இமாம் அதிகமான துவா கேட்டிருக்காங்க. என்ன துவா கேட்டிருக்காங்க? வெள்ளிக்கிழமை என் மௌத்து வர வேண்டும், நான் இமாமாக இருக்கும்போதே மௌத்து வர வேண்டும், சஜிதாவில் என் மௌத்து வர வேண்டும், ஜும்மா நாளில் வர வேண்டும். இது அவர் கேட்ட துவா, அதே போல நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த இமாம் சொல்கிறாங்க. ஒன்று, மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொன்னான், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தூதர் சொன்னார், இதுதான் மார்க்கம் ஒழிய அந்த இமாம் அப்படி இருந்தார், இந்த இமாம் இப்படி இருந்தார், இது மார்க்கமல்ல. முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையை பொறுத்து துவாக்கள் அமையும். பொதுவான துவா என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள், அதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த ஜும்மா நாளில் சிறப்பை பற்றி ஏன் அப்படி இப்போ அவங்க மனசில் இப்போ வச்சுருக்காங்கன்னா, அதில் என்ன சொல்ல வருது, வெள்ளிக்கிழமைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க, சொர்க்கத்தில் அனுப்பப்பட்டார்கள், அந்த நாளில் தான் சொர்க்கத்தில் வெளியேறினார்கள். யோமுடைய நாளும் இதில் தான் ஏற்படும். இது முஸ்லீமில் அபூ ஹுரைரா இருக்கக்கூடிய ஹதீஸ் 1548 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இந்த இமாம்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் மௌத்தானா சொர்க்கம் போவாங்கிற ஒரு தப்பான ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு, பார்த்தீங்களா, வெள்ளிக்கிழமை நம்ம அந்த மாதிரி கேட்குற மாதிரி ஒரு துவா உருவாக்குறாங்க. இது ரெண்டு விதமாக ஹதீஸ் இருக்குது, அவ்வளோ பலகீனமானது. கபுரு அந்த வெள்ளிக்கிழமை மௌத்தாயினா கபூர் வேதனை காக்கப்படுவார்கள். இதை எழுதப்பட்ட ஹதீஸில் சொன்னவர் யாருன்னா யசீத் அர் ரக்காஷி, இவர் பலவீனமானவர் என்று மார்க்கறிஞர் சொல்கிறாங்க. திருமிதி இமாம் பதிவு செய்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பதிவு செய்துட்டு இது பலவீனமான ஹதீஸு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அகமதுலேயும் இந்த ஹதீஸ் வருது. முஆவியா பின் யசீத் என்பவர் அறிவிக்கிறார், இது யாருன்னே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது வெள்ளிக்கிழமை மௌத்தானா அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல சரியில்லை. அதோடு ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்களா? சரி, ரசூலுல்லாஹி கரீம் என்றைக்கு மௌத்தானாங்க? திங்கக்கிழமை. அபூபக்கர் சித்திக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ நாட்களுக்கும் இறப்பிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதே நேரத்தில் சஜிதாவில் இறந்தார், அவர் சொர்க்கவாதியும் இல்லை. வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலை அவர் இறந்தார், ஆனால் அவர் சொர்க்கவாதி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக காட்பாடியில் மிகப்பெரிய ரயில் ஆக்சிடென்ட் நடந்தது. எனக்கு தெரிந்த அந்த குடும்பமே அப்படி ஒரு இபாதத்தாவுள்ள குடும்பம். அந்த நபர்களில் ஒரு சகோதரர், கடைசி சகோதரர், அந்த வண்டியில் இறக்கிறார். இறக்கும் பொழுது இணை வைப்பாளர்களாக நல்ல இறப்பாக இருக்குது. இந்த 5 வேளை தொழுது அந்த மனிதனுடைய இறப்பு எங்கேருந்து தெரியுமா? டாய்லெட்லேருந்து ஆள் எடுத்தோம். அப்போ அவர் நரகவாதி நம்ம சொல்ல முடியுமா? அப்படி அல்ல. சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் இறப்புகள் ஏற்படும். அதை நாம் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க தான் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லாங்க தெரியுமா? அத்தஹியாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸலவாத்தெல்லாம் ஓதுனதுக்கு பின்னால் பிரத்யேகமானவங்க நம்ம துவா சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் ஜஹன்னம் ஒ மின் அதாபில் கபர் ஒமன் ஃபித்னத்த மஹயாய வல் மாமாத் ஒமன் ஷர்ர ஃபித்னத்த மஸீஹ் தஜ்ஜால் அப்படின்னு அழகாக துவா கேட்க சொல்கிறாங்க. இறைவா, நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையிலிருந்தும் கபரின் வேதனையிலிருந்தும்
வாழ்வு மற்றும் இறப்பின் சோதனையிலிருந்தும் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். இது அபூஹுரைராவுடைய ஹதீஸ், முஸ்லீமில் 1030 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இது நம்ம கற்றுத்தந்தது. இதுபோன்று ரசூல்லாவு கேட்டதாகவோ அல்லது ரசூல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் இது போன்று கேட்டதாகவோ ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் கிடையாது. ரெண்டாவது, ஒரு செய்தி நமக்கு வரும்பொழுது அது அல்லாவும் தூதரும் செய்திருக்கிற ஒழிய கண்டறியாத இமாம் செய்தார், கண்டறிந்த இமாம் செய்தார், இது மார்க்கம் இல்லை. இதில் தொக்கி இன்னைக்கு என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை என்பது பிரத்யேகமானது. ரெண்டாவது, சஜிதாவில் இப்போ ரூஹு போயிட்டுனா சரி தான் சொர்க்கவாதிங்கிற அர்த்த கேள்வி தொக்கி நிற்கிது. அப்போ இது என்ன மக்களை திசை திருப்பும் விதமாக இருக்கும். வேணுமென்றால் இந்த பயான் கவர்ச்சிகரமாக இருக்கலாம், கேட்பதற்கு ஏன்னா அந்த பார்த்தீங்களா அவருடைய இபாதத்தை அப்படி சொல்லலாம். ஆனால் இது மார்க்கம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கம் உங்களுக்கு போதும் என்று கருதுகிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.